இந்த மெட்டலில் எலக்ட்ரான்ஸ்லாம் ஒரே டைரெக்ஷனில் போகாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷன் இதே போல் இருக்கும். இந்த டைரெக்ஷனில் எப்படி இருக்கும், இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். என் கையில் ஒரு வயர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். என் கையில் ஒரு வயர் இருக்குது. இந்த வயரில் இப்போது இந்த வயர் இஸ் மேடப் ஆஃப் மெட்டல்ஸ். காப்பர் உள்ளே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே தான் இன்சுலேஷன் பிளாஸ்டிக்கு, உள்ளே காப்பர் இருக்கும். இப்போ நான் இந்த வயரை டச் பண்ணால் எனக்கு எதுவுமே ஃபீல் பண்ண முடியாது. என்னால் இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டு எதுவுமே என்னால் ஃபீல் பண்ண முடியாது. அதே இப்போது இது மெட்டல் தானே, இதில் எப்படி இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரானு அட் ஏ ஸ்பீட் ஆஃப் 10⁵ மீட்டர்/செகண்டில் இருக்கும். அப்போது என்னால் ஏன் எலக்ட்ரிக் கரண்ட்டு எதுவுமே என்னால் ஃபீல் பண்ண முடியல, இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்லாம் என்னால் ஏன் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிட்டால், இது எல்லாமே இதே போல் ரேண்டம் டைரெக்ஷனில் இருக்கும். ரேண்டம் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதையே ஒரு பாயிண்ட்டை நான் ப்ளக் பாயிண்டில் கொடுத்துட்டேன். இன்னொரு பாயிண்டில் டச் பண்ணி பார்க்கும்போது என்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபீல் பண்ணுறேன் இல்லையா. எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா,